நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மூரு சிங்காரி ரொம்ப எக்ஸ்பிரசிவ் சாங். பரத்க்கு ரொம்ப நல்ல பொருத்தமான ஒரு பாட்டு. எந்த விஷயமும் ரொம்ப சீரியஸாக கத்துண்டு முயற்சி பண்ணி டெலிவர் பண்ணுறான். எக்ஸ்பிரஷன் வருது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரஃப் எக்ஸ்பிரஷன் இல்லை. இதில் ஒரு ஸ்டைலிஷ் எக்ஸ்பிரஷன் இருக்கு. பிக்கப் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா பாலாடை போராடும் பாப்பா எப்போதும் நான் சொன்ன கேப்பா ராஜாவை பார்க்காமல் ராஜா ஏமாந்து போனாலோ லேசா நான் நாட வச்சு தேடி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி போவேணோ சம்பவம் நான் மூடு வந்த வீடு கட்டி மாடி மேல ஒன்ன வச்சு பார்க்காமல் போவேணோ சம்பவம் மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா பாபா அன்பானா உன் பேச்சு ராகம் நடை போட்டு நீ வந்தால் தானம் சுகமான உன்மேனி பாடு இதில் என்ன இனிமேலும் கூடு அந்த தேவனுக்கு நீ சொந்த தேவனுக்கு நான் சொந்தம் பூலோகம் தாங்காது மாமா நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்ல நான் ஒன்று நீ ஒன்று தாமா மன்மதம் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதம் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா சொல்லுங்க எப்படி இருந்தது பரத்தோடைய பெர்ஃபார்மன்ஸ்? Hey guy, I tell you, you're from Kerala? Yes, sir. தமிழ் புரியும் இல்லையா? புரியும் சார். புரியும் இல்லை. என்னையா இப்படிலாம் பாடினா இப்படி? இட்ஸ் பிக்சர் பர்ஃபெக்ட். முதல்ல வந்து உனக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் கூச்சமே கிடையாது. இந்த மாதிரி பாட்டு பாடும்போது நேச்சுரலி பாடினவனை எதிராக இருக்கும்போது சீனியர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. நீங்கள் ரஜினிகாந்த் மாதிரி தான் பண்ணீங்க. ஐ டோன்ட் கேர் யார் இருந்தாலும் பக்கத்தில் நான் எனக்கு தெரிஞ்சது செய்வேன்ற மாதிரி ரொம்ப அந்த நிறைய இடத்துல நான் பண்ணல. நீ ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணி நான் ஏன்டா அங்கே பண்ணலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இட் வாஸ் ஐ டெல் யூ, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லை, தி பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட் இஸ் ஹூ மேக்ஸ் லெஸர் நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஆஸ் ஃபார் ஆஸ் யுவர் சிங்கிங் இஸ் கன்சர்ன்ட், இன்னைக்கு நீ பாடுனதில் நான் பூத கண்ணாடி எடுத்து பார்த்தாலும் பைனாக்குலர்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி ஒரு சின்ன தவறு கூட எனக்கு தெரியும். அண்ட் ஐ லவ் சிங்கர்ஸ் ஹூ எமோட் தெம்செல்ஸ். அந்த எமோஷனோட பாடுறவங்க வந்து அதுதான் எனக்கு முக்கியம். சினிமா பாட்டுக்கு அது ரொம்ப முக்கியமானது. மற்றவங்களுக்காக பாடுறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப அழகாக அது பற்றி நீ
என்ன பாலு சார் பாட்டு இருக்கிறது, நான் பாடுறேன் பாரு, அப்படி இருக்கணும். அது கரெக்டாக அப்படி தான் பாடினேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி மை சாங். ஐ டெல் யூ, யூ மேட் மீ வெரி 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 ஹாப்பி. இவருக்கு என்ன ஷவர்ஸ் இருந்தாலும் கொடுங்க போடு, என்னென்ன ஷவர்ஸ் இருந்தாலும் போட்டு. உனக்காக அமேசான் காட்டுல இருந்து இந்த டெட்டி பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். சார் நீங்கள் இப்போ பேசும்போது ரஜினி சார் பேசுன மாதிரியே இருந்தது. ஓணம்னே பேசுனீங்களா? இல்ல சார், அப்படிலாம் இல்லை. இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ சொன்னது உனக்காக அமேசான் காட்டுல இருந்து இந்த டெட்டி பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இட் இஸ் லைக் தட். பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து கூச்சம் கிடையாது சார். அவன் தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கூச்சம் நாச்சம் எதுவுமே கிடையாது சார். அவனை நீங்க மீட் பண்ணுமே வா. அவனும் பாடுறானா சார்? வேண்டாம் நடிகர். ஓ, ஃபியூச்சர் கேரளா சூப்பர் ஸ்டார் சார். ஐ இவர் பேரு முகுந்த். இங்க வந்து மாக்காப்பா என்ன சொல்வாருன்னா, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4க்கு இவரை நேர்ந்து விட்டுருக்காங்களாம். ஷூட்டிங் நடக்கும்போது யார் வேணா எங்க, அதாவது ஈவன் டைரக்டரே வந்தாலும் திட்டுவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஷூட்டிங் டேக் போயிட்டு இருக்கும்போது நடந்து போயிட்டு இருப்பான். ஆல் ஏரியா ஆக்சஸ் வந்து இவனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளை. ஆமா, அவருக்கு ஒரு பர்மிஷன் தேவையில்லை. அப்படியே இருக்கண்ணா, தட் இஸ் வெரி நைஸ். அப்படிதான் இருப்பேன் நான். சூப்பர். இப்போ ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடி எஸ்பிபி சாருக்கு காமிக்கலாமா? என்ன வேணா சொல்லுங்க. என்ன வேணாலும் சொல்லுங்களா? நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம், நீங்க பண்றியே இல்லையா, அதுதான் முக்கியமான விஷயம். எஸ்பிபி சார் சொன்னா நான் பண்ணுவேன். பண்ணுப்பா. இந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ண. சரணத்துல இருந்து பாட்டு தம்பி. சரணம்னா சாப்பிட்ற ஐட்டம்லடா, அது இப்பயே கிடைக்க மாட்டான். ஒரு நிமிஷம். சரி. நான் ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது மாக்காப்பான்னா யாருன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே சொல்லுவோம் மாக்காப்பா வந்திருக்கு, மாக்காப்பா வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து யோசிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது, அது வந்து மாக்காப்பான்னா ஒரு சாப்பிட்ற ஐட்டம். ஓ, சாப்பிட்ற ஐட்டம் தான்டா. பிச்சு பிச்சு ஆனால் சாப்பிட்றலாம் நீ. மாக்காப்பான்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு. ஓ, இதுக்கும் பெட்டர்னு கொஞ்சம் போட்டு வச்சுட்டான் சார். இருங்க இருங்க. அது வந்து பாவனாக்க சொல்லியாச்சு. 45 வயசுல இப்படி இவ்வளோ கிளாமராக இருக்கு. இது பாராட்டா இல்லை என்ன விமர்சனமா தெரியும்? 45 வயசுல கூட இவ்வளோ கிளாமரா இருக்காரு, அது எப்படி அப்படின்னு நாங்க ஒரு டிஸ்கஷன் பேசிட்டு இருந்தோம் இல்லடா? இல்ல 55 வயசுலேயே பாவனா இப்படி இருக்கும்போது 55 வயசுல யோ only 15 யா? only 15 years. அதை தான் நான் அப்படியே தலைக்கீழ சொன்னேன். அக்கா தம்பி என்ன சண்டை போட்டாலும் அழகா இருக்கு. அக்காவா சார்? அங்கதான் சார் அண்ணா. ஓகே, நம்ம டான்ஸ் ஆடலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. Can we have some music please? பாலாடை போலாடும் பாப்பா, எப்போதும் நான் சொன்ன கேப்பா, ராஜாவை பார்க்காமல் ரோஜா, ஏமாந்து போனாலும் லேசா, நான் நாட வச்சு தேடி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ என்று போவேணும் சம்போ, நான் 3 மத்த வீடு கட்டி மாடி மேல ஒன்ன வச்சு பார்க்காமல் போவேணும் சம்போ. மன்மதம் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதம் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. Thank you very much. அப்படியே அண்ணனும் தம்பியும் அந்த டெடி பேர் எடுத்துட்டு போய் எஸ்பிபி சார் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கோங்க. Fantastic. My God, 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கீங்களா பாருங்க வீட்லயே.